பயணமாக டெல்லி சென்ற முதல்வர் விஜய் நிதி ஆயோக்கின் 11வது ஆட்சி மன்ற கூட்டத்தில் உரையாற்றினார். இதுகுறித்த விவரத்தை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. விஜய் பேச்சின் சுருக்கமான விவரம் இதோ. தமிழ்நாட்டின் நலன்களையும் மக்களின் விருப்பங்களையும் உறுதியாக பாதுகாக்கும் அதே வேளையில் ஒன்றிய அரசுடன் ஆக்கப்பூர்வமான ஒத்துழைப்புடன் செயல்படுவதற்கு எங்கள் அரசு உறுதி பூண்டுள்ளது. உலக அளவில் நிச்சயமற்ற பொருளாதார சூழல்களுக்கு மத்தியிலும் இந்தியாவின் 2வது பெரிய பொருளாதாரமாக திகழும் தமிழ்நாடு தனது உறுதித்தன்மையையும் தொடர்ச்சியான வளர்ச்சியையும் வெளிப்படுத்தி வருகிறது. 2036 ஆண்டிற்குள் $1.5 டிரில்லியன் பொருளாதாரமாக உயர்வதற்கு தமிழ்நாடு பணியாற்றி வருகிறது. இந்த தொலைநோக்கு பார்வை இளைஞர்கள், ஏழைகள், பெண்கள் மற்றும் விவசாயிகள் என 4 முக்கிய தூண்களை கொண்டது என்றார். இந்த கூட்டத்தில் சில முக்கிய கோரிக்கைகளையும் முன்வைத்தார் முதல்வர் விஜய். மருத்துவ படிப்புகளுக்கான சேர்க்கைக்காக நடத்தப்படும் நீட் தேர்வை தமிழக அரசு எதிர்க்கிறது. இந்த தேர்வு அறிமுகப்படுத்தப்பட்ட பின்னர் கிராமப்புற மாணவர்களும் பொருளாதார ரீதியாக பின்தங்கிய மாணவர்களும் பாதிக்கப்பட்டுள்ளனர். 12ஆம் வகுப்பு மதிப்பெண் அடிப்படையிலேயே மருத்துவ இடங்களை நிரப்புவதற்கு தமிழ்நாடு அரசை அனுமதிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். வறுமை ஒழிப்புக்காக வறுமையற்ற தமிழ்நாடு இயக்கம் என்ற இயக்கத்தை தமிழ்நாடு முன்னெடுக்க இருப்பதாகவும் முதல்வர் அறிவித்தார். மேலும் அனைவருக்கும் வீடு வழங்கும் திட்டத்திற்கு ஒன்றிய அரசு நிதி வழங்க வேண்டும் என்றும், கோவையில் 2வது எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்கப்பட வேண்டும் என்றும் கோரினார் முதல்வர் விஜய். மேலும் பல்வேறு நெடுஞ்சாலை விரிவாக்க திட்டத்திற்கும் சென்னை முதல் கன்னியாகுமரி வரை அதிவிரைவு ரயில் பாதை அமைக்கவும், ரயில் வழித்தடம் அமைக்கவும் மத்திய அரசு விரைந்து ஒப்புதல் வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் முதல்வர் விஜய். மும்மொழி கொள்கையை அமல்படுத்தாததால் தமிழ்நாட்டிற்கு வழங்கப்படாமல் உள்ள கல்வி நிதியை விடுவிக்குமாறு கோரினார் முதல்வர் விஜய். தமிழ்நாடு அரசுக்கு வந்து சேர வேண்டிய சக்கர சிக்ஷா கல்வி நிதி 3284 கோடி ரூபாய் நிதியை எந்தவித நிபந்தனையுமின்றி புதிய கல்விக் கொள்கையை செயல்படுத்தவோ அல்லது மும்மொழி கொள்கையினை அமல்படுத்தவோ எந்தவித வற்புறுத்தலும் இல்லாமல் விரைந்து விடுவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் என்றார். திருக்குறளை தேசிய இலக்கியமாக அறிவிக்க வேண்டும் என்றும் முதல்வர் விஜய் இந்த கூட்டத்தில் வலியுறுத்தினார். நிதி ஆயோக் கூட்டம் நிறைவடைந்த பிறகு பிரதமர் மோடியை சந்தித்து பேசினார் முதல்வர் விஜய். அவர் அளித்த இரவு விருந்திலும் பங்கேற்றார். உடல்நலக் குறைவால் காலமான இயக்குநர் இமயம் பாரதி ராஜாவின் இறுதி சடங்கில் முதல்வர் விஜயின் உத்தரவின் பேரில் துப்பாக்கி குண்டுகள் முழங்க அரசு மரியாதை வழங்கப்பட்டது. இறுதி மரியாதை செலுத்த அரசு சார்பில் அமைச்சர்கள் நிர்மல்குமார், வன்னியரசு ஆகியோர் பங்கேற்றனர். Police, present! Police, fire! Police, present! Police, fire! சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் நகர்ப்புற சுகாதார மையங்களில் ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றி வரும் மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் மருத்துவ பணியாளர்கள் சென்னை மாநகராட்சி ரிப்பன் மாளிகையில் திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மே மாதத்திற்கான ஊதியம் வழங்கப்படவில்லை என்றும், பணி நிரந்தரம், பணிக்கு தகுந்த ஊதியம், மருத்துவர்கள், செவிலியர்கள் பற்றாக்குறையை சரி செய்தல் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஒப்பந்த மருத்துவர்கள், செவிலியர்கள் மிக சொற்ப ஊதியம் வழங்குவதாகவும், ஆட்கள் பற்றாக்குறையால் நோயாளிகள் மீது முழு கவனம் செலுத்த முடியாத நிலை நீடிப்பதாகவும் மருத்துவர்கள் குற்றம் சாட்டினர். 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளில் அதிக மதிப்பெண் பெற்ற சென்னையில் உள்ள அரசு பள்ளி மாணவர்களுக்கும் உறுதுணையாக இருந்த தலைமை ஆசிரியர்கள், ஆசிரியர்கள் என
2090 பேருக்கு 72.03 லட்சம் மதிப்பில் கல்வி ஊக்கத்தொகை வழங்கினார் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன். மின்வெட்டு பிரச்சனையால் தானும் பாதிக்கப்பட்டதாக தாவேகாவுக்கு ஆதரவளித்துள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் அதிருப்தி தெரிவித்துள்ளார். இவ்வளவு மோசமாக மின்வெட்டு இருக்கும் என நான் எதிர்பார்க்கவில்லை. மின்தடை பல மணி நேரம் நீடிக்கிறது. ஆனால் மின்சாரம் கொஞ்ச நேரம்தான் இருக்கிறது. 2 நாட்களாக படாத பாடுபட்டு விட்டோம். தமிழக அரசு போர்க்கால அடிப்படையில் மின்வெட்டு பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். அதாவது இவ்வளவு மோசமா மின்வெட்டு இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நேற்று ராத்திரி பூரா மின்வெட்டு. எப்ப மின்சாரம் வருது எப்ப போகுதுன்னே தெரியல. திடீர்னு வருது, திடீர்னு போகுது. போறது ரொம்ப நேரம் இல்லாம போகுது, வர்றது கொஞ்ச நேரம் வருது. இப்படி 2 நாளா ரொம்ப படாத பாடுபட்டோம். இந்த மின்வெட்டு பிரச்சனையை தீர்ப்பதற்கு தமிழ்நாடு ரொம்ப, ஏன்னா மின்சாரம் இல்லாமல் மனிதனால் வாழ முடியுமா சொல்லுங்க? இப்ப இங்க கரண்ட் இதெல்லாம் ஆஃப் ஆயிடுச்சு வச்சுங்க, 5 நிமிஷம் உட்காருவீங்களா? கரண்ட் வரட்டும்னா ஆசு பூசுன்னு எல்லாம் எழுச்சி வெளியே போயிருவீங்க. நம்மளால 5 நிமிஷம், அரை மணி நேரம் கூட மின்சாரம் இல்லாமல் நம்மால் இங்கே இருக்க முடியாது. ஆனால் மின்வெட்டு என்பது ஒரு கடுமையான பிரச்சனையாக தமிழ்நாட்டிலே பல்வேறு பகுதிகளில் இன்றைக்கு மக்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். மின்வெட்டு பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்கிற முறையில் ஆங்காங்கே போராட்டங்கள் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆகவே அவசரமான பிரச்சனை என்கிற முறையில் தமிழ்நாடு அரசாங்கம் இப்போதுதான் ஆட்சிக்கு வந்திருக்கிறது. ஆட்சிக்கு வந்து 30 நாள் தான் ஆக்குறது என்றெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட, மின்சாரம் போன்ற அத்தியாவசியமான பிரச்சனைகள் வருகிற போது மிக அவசர உணர்வோடு தமிழ்நாடு அரசாங்கம் தலையிட்டு மின்வெட்டு பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். சென்னை மாநகராட்சியில் பணியாற்றும் செயற்பொறியாளர் மற்றும் உதவி பொறியாளர் என 64 பேரை பணியிடை மாற்றம் செய்து சென்னை மாநகராட்சி ஆணையர் சமீரன் உத்தரவிட்டுள்ளார். இதோடு சேர்த்து கடந்த 2 வாரங்களில் 100 அலுவலர்களுக்கு மேல் பணியிடை மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ள விவசாய பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வலியுறுத்தி ஜூன் 29ஆம் தேதி மாவட்ட தலைநகரங்களில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி போராட்டத்தில் ஈடுபட இருப்பதாக அறிவித்திருக்கிறது. மேலும் மத்திய அரசின் பெட்ரோல், டீசல், சமையல் எரிவாயு விலை உயர்வு, தொழிலாளர் தொகுப்பு சட்டங்கள், 125 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை திரும்ப பெற வலியுறுத்தியும் போராட்டத்தில் ஈடுபட முடிவு செய்துள்ளனர். தமிழக அரசு காலம் தாழ்த்தாமல் ஆணவ படுகொலைக்கு எதிரான சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார் இயக்குநர் ப. ரஞ்சித். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கங்கை கொண்டான் சிப்காட் தனியார் சோலார் நிறுவனத்தில் பணி செய்து வந்த மறவர் சமூகத்தை சேர்ந்த இளம்பெண் ராமலட்சுமி திருநெல்வேலி மாவட்டம் சுத்தமல்லியை சேர்ந்த தலித் இளைஞர் ஒருவரை காதலித்தார் என்பதற்காகவே தன் சகோதரரால் அப்பெண் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். தூத்துக்குடி மாவட்டம் கயத்தாறில் இளம்பெண் அபிசெல்வி விஷமருந்தி தற்கொலை செய்து கொண்டதாக குடும்பத்தினர் கூறிய நிலையில் பிரேத பரிசோதனை அறிக்கையில் கொலை என தெரிய வந்துள்ளது. சக தோழியின் அண்ணனான சேலம் மாவட்டத்தை சேர்ந்த ஹரிபிரசாத் என்ற தலித் இளைஞரை காதலித்ததற்காக இப்படுகொலையை செய்த அப்பெண்ணின் அண்ணன் சிவஞானம், உடந்தையாக இருந்த தாய் எஸ்தர் பாலின் இருவரையும் கைது செய்துள்ளது காவல்துறை. மேற்கண்ட 2 சாதி ஆணவ கொலைகளுக்கும் சாதிய வன்முறைகளுக்கும் மூளையாக இருந்து செயல்பட்ட சாதியவாதிகளுக்கு கடுமையான தண்டனையை பெற்றுக் கொடுக்க முன்வருவதோடு தாமதிக்காமல் ஆணவ படுகொலைக்கு எதிரான தனி சட்டத்தையும் தமிழக அரசு உடனடியாக இயற்ற வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார். திமுக கூட்டணியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இல்லை என அக்கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன் அறிவித்துள்ளார். கட்சியின் நிர்வாக கமிட்டி கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக அவர் அறிவித்தார். இப்போதுள்ள அரசியல் சூழலில் திமுக கூட்டணியில் இடம்பெற இயலாது. அதே நேரம் ஜனநாயக சக்திகளோடு நாங்கள் இணைந்து நாட்டு நலனுக்காக பயணிப்போம். அதில் மாற்றமில்லை. எங்களுக்கான அரசியல் பகை முரண் இருப்பது பாஜகவோடு மட்டும்தான் என்றார். இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டவுடன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில குழு கூடும். அன்றுள்ள சூழலை கருத்தில் கொண்டு எத்தகைய ஜனநாயக சக்திகளுடன் அணி சேர்வது அல்லது எத்தகைய தேர்தல் வியூகங்களை வகுப்பது என்று அப்பொழுது நாங்கள் முடிவு செய்வோம். அந்த முடிவை உங்களுக்கு அறிவிப்போம். இல்லை, இன்றுள்ள நிகழ்கால அரசியல் சூழலை கணக்கில் கொண்டா காங்கிரஸ் விலகிவிட்டது. திமுகவும் இந்திய கூட்டணியில் இடம்பெற மாட்டோம் என்று அறிவித்துவிட்டது. வேறு சில கட்சிகளும் தவிகாவில் அமைச்சரவையில் அங்கம் வருகிறது. இந்த சூழலில் ஒரு அணியாக அமைந்து போட்டியிடும் சூழல் இல்லை. எனவே வருங்காலங்களில்
உள்ளாட்சி, சட்டமன்றம், நாடாளுமன்ற தேர்தலில் எத்தகைய முடிவை மேற்கொள்வது என்கிற வியூகத்தை அந்த சூழலில் நாங்கள் வகுப்போம். இப்பொழுதும் சொல்லுகிறோம், திமுக, அதிமுக, தவேக ஒரு ஜனநாயக சக்திகள். நாட்டு நலன் கருதி பொதுவான இயக்கங்களில் அவர்களுடன் இணைந்து எங்களால் பணியாற்ற முடியும், பணியாற்றுவோம். எங்களுக்கு அரசியலில் ஒரே ஒரு பகைமுரண் RSS, பிஜேபி தான். மற்றபடி தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த அரசியல் கட்சிகளும் எங்களுக்கு பகைமுரண் அல்ல. அவர்களுடன் தேசத்தின் பொது நலன் சார்ந்த, உழைக்கும் மக்களின் பொது நலன் சார்ந்த, வர்க்க நலன் சார்ந்த பிரச்சனைகளில் ஒன்றிணைய முடியும், போராட முடியும் என்பதையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். கம்யூனிஸ்ட் கட்சி தனக்கென்று அமைப்பு நிலைகளை கொண்டிருக்கிறது. நாங்கள் மீண்டும் அறிவிக்கிறோம், எங்களுக்கான அரசியல் பகை முரண் கொண்ட ஒரு இயக்கம் பிஜேபி தான். எனவே சூழல் எழுகிற போது, உள்ளாட்சி, சட்டமன்ற, நாடாளுமன்ற தேர்தல்கள் வருகிற போது அந்த சூழலில் நாங்கள் கூடி அணிசேர்க்கைகள் குறித்து நாங்கள் சிந்திப்போம், கட்சி முடிவெடுக்கும். ஆனால் எப்பொழுதும் இடதுசாரிகளுடன் இணைந்து பயணிப்போம். இடதுசாரிகளுடன் அணி சேர்கிற ஜனநாயக சக்திகளுடன் இணைந்து நாட்டு நலனில், பொது நலனில் நாங்கள் பயணிப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்வோம். எங்கள் கேள்விக்கு பதிலுங்கிற மாதிரி நீங்க கேக்குறீங்க. திமுக கூட்டணியில் இன்றுள்ள சூழலில் இடம்பெற இயலாது. போதுமா? ஓகே. இன்னும் கூட பட்டவர்தான் வேணுமா? அவ்வாறு சொல்ல முடியாது. இப்படிதான் சொல்ல முடியும். கனி இருப்ப காய் கவர்ந்தடிச்சு, கனி இருப்ப காய் கவர்ந்தடிச்சு. சூழல் இடம் தரல. இந்த சூழல் இடம் தரல. அதான் நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன், சூழல் இடம் தரல. திமுகவையோ அண்ணா திமுகவையோ, அதாவது திராவிட இயக்கங்களையோ எளிதில் கடந்து சென்று விட முடியாது எந்த ஒரு இயக்கமும். அது ஒரு ஜனநாயக சக்தியாக தான் இன்றைக்கு நாங்கள் மதிப்பீடு செய்கிறோம். அதே போன்று தவேக ஒரு புதிய ஜனநாயக சக்தியாக பிறப்பெடுத்திருக்கிறது. அதற்கு ஆதரவளிக்க வேண்டியதும் அரசியல் கடமை. அந்த வகையில் நாங்கள் ஆதரவளிக்கிறோம். சிங்கப்பெண் அதிரடி படைக்கான முதல் வழக்கே ஆளுங்கட்சி வழக்கா என கேள்வி எழுப்பியுள்ளார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் பகுதியில் இன்றைய முதலமைச்சரின் ரசிகையான பெண் ஒருவர் ஆளுங்கட்சி தவேக நிர்வாகிகளால் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு வரும் செய்தி அதிர்ச்சி அளிக்கிறது. ஸ்ரீவைகுண்டம் தவேக MLA சரவணன் ஆதரவில் இந்த கொடூரத்தை ஆளுங்கட்சியை சேர்ந்த இருவர் அரங்கேற்றியுள்ளதாக தெரிகிறது. மேலும் இதனை மறைக்க தவேக MLA சரவணனே அந்த பெண்ணிடம் அமைச்சரிடம் பேசி வேலை வாங்கி தருவதாக சமரசம் பேசியதாக செய்திகள் வருகிறது. சிங்கப்பெண் அதிரடி படைக்கான முதல் வழக்கே ஆளுங்கட்சி வழக்கா? அதுவும் ஒரு ஆளுங்கட்சி MLA இப்படி கேடுகட்டத்தனமான செயலுக்கு சமரசம் பேசுவதை இன்றைய முதல்வர் ஏற்றுக்கொள்கிறாரா? உங்களை திரையில் ரசித்து வளர்ந்த பெண்ணுக்கு உங்கள் ஆட்சியில் உங்கள் கட்சியினரால் நடைபெற்றுள்ள இந்த கொடுமைக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை உங்களுக்கு உள்ளதை உணர்கிறீர்களா? அமைச்சருக்கு தெரியும், மேலிடத்திற்கு தெரியும் என்றெல்லாம் தெனாவட்டு பேச்சுகள் வருகிறது என்றால் அப்படி என்ன மேலிடம்? யார் அது? முதல்வரா அல்லது முதல்வரை தாண்டிய ஏதேனும் பவர் சென்டரா? சிங்கப்பெண் அதிரடி படை துவக்க விழாவில் சிங்கிள் டேக்கில் பேசிய வசனங்களை எல்லாம் உங்கள் கட்சியினரை பார்த்து பேசுங்கள். பாலியல் வன்கொடுமைக்கு வக்காலத்து வாங்கி சமரசம் பேசி மறைக்க முயன்ற உங்கள் கட்சி MLA-வை பதவி ராஜினாமா செய்ய வைத்து கைது செய்ய இன்றைய முதல்வருக்கு தெம்பு, திராணி இருக்கிறதா? மேலும் வேறொரு பெண்ணுக்கும் இக்கொடுமை நடந்துள்ளதாக பாதிக்கப்பட்ட பெண் கூறியுள்ளதாக செய்திகள் வருகின்றன. அதனால் இந்த வழக்கை எந்த அரசியல் இடையூறுக்கும் இடமின்றி விசாரித்து குற்றம் இழைத்தவர்கள் மீதும் குற்றத்திற்கு துணை போனோர் அனைவர் மீதும், அது யாராக இருந்தாலும் சரி, எந்த MLA-வாக அமைச்சராக இருந்தாலும் சரி, கைது செய்ய கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இன்றைய பொய்க்கால் குதிரை அரசை வலியுறுத்துகிறேன் என்றார்.